பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. எதுக்கு கூப்பிட்டீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு வேலை நிறைய இருக்கு. என்ன ஒருத்தவங்க கோமா இருக்க மாதிரி தெரியுது? ஆமா, கோமா தான் இருக்கேன். போதுமா? ஹே, கோமா இருக்கனா கோவப்படுதி. இதுக்கு இப்படி காமெடி பண்ற? என்ன நான் கோமா இருக்கிறது உங்களுக்கு காமெடியா இருக்கா? ஹலோ அர்ஜுன் சார், நான் கோமா தான் இருக்கேன். என்கிட்ட நீங்க பேசாதீங்க. அப்படியா? அர்ஜுன் என்ன பண்றீங்க? நான் உங்க மேல கோமா இருக்கேன்னு சொன்னேன். முதல்ல விடுங்க. சரிடி, நீ கோமா இரு. உன்னை யாரு இப்ப வேண்டான்னு சொன்னா? இவருக்கு இருக்காரே அர்ஜுன், நான் கோமா இருக்க அர்ஜுன், விடுங்க. அப்படியா? நீ உண்மையாவே கோமா தான் இருக்கே என்ன? ஆமா, செம்ம கோவத்துல இருக்க. அப்படியா? ஆமா, பின்ன கோபப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? எப்ப பார்த்தாலும் மீட்டிங், கிளைண்ட்டை பார்க்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு சொல்லிட்டு சரியா பேச கூட மாட்டேங்கிறீங்க. இப்பெல்லாம் போன்ல மட்டும் தான் நம்ம அதிகமா பேசுறோம், நேர்ல சுத்தமா பேசிக்கிறதே கிடையாது. பின்ன கோபப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? நியாயமான கேள்வி தாண்டி பாப்ஸ். ஆனா என்னடி பண்றது, ஒர்க் ரொம்ப முக்கியம் இல்ல? ஆமா, உங்களுக்கு எப்பவுமே ஒர்க் தான் முக்கியம். நான் உங்களுக்கு முக்கியமே இல்ல. வைஷு, நீ பேசுறது ரொம்ப கிட்டிஷா இருக்குடி. என்னடி பேசுற நீ? ஒர்க் வேறடி, நீ வேறடி. நீ எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் தான். ஆமா, ரொம்ப ஸ்பெஷல் தான் நான் உங்களுக்கு. அதனாலதான் சார் டெய்லி ஆபீஸ் வந்தோடனே என்ன வந்து பாத்துருவீங்க. கொஞ்சம் பிஸிடி, அவ்வளவுதான். ஆமா, கிட்டே சொல்லுங்க. ஆமா, காலையில ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருந்தீங்களே, ஒரு பொண்ணு கூட, யார் அவங்க? எந்த பொண்ணடி கேக்குற? என்ன எந்த பொண்ணு கேக்குறியாவா? அப்போ சார் கேபின்ல வச்சு நிறைய பொண்ணுங்க கூட பேசிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? ஐயோ, என்னடி பேசுற நீ? அது கிளையண்ட்டி. சரி, ஓகே. என்னடி இப்படி எல்லாம் கேக்குற? அப்போ என் மேல நீ சந்தேகப்படுறியா? உங்களுக்கு என்கிட்ட பேசுறதுக்கே டைம் இல்ல, இதெல்லாம் மத்த பொண்ணுங்க கிட்ட வேறயா? ஏ அர்ஜுன், காமெடி பண்றீங்க? நான் தான் கோவமா இருக்கேன்னு சொன்னல. அடிப்பாவி, சைடு கேப்ல நீ கலாய்க்கிறியா? உன்ன போதும், நான் கோவமா இருக்கேன், முதல்ல விடுங்க, நான் போறேன். என்னடி பேசுற? பொண்டாட்டி கோவமா இருக்கும்போது சமாதானப்படுத்துறவன் தான் நல்ல புருஷனா. நீ கேள்விப்பட்டதில்ல? இல்ல. இல்லனா பரவாயில்ல, அதான் இப்ப சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோ. நீங்க என்ன சமாதானப்படுத்தினாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். அப்படியா? எங்க அத கொஞ்சம் திருப்பி சொல்லு. நீங்க என்ன சமாதானப்படுத்தினாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன், போதுமா? அர்ஜுன் சரியான ஃப்ராட் அர்ஜுன் நீங்க. என்னடி, நீ தானே கோவமா இருக்கன்னு சொன்ன, அதான் சமாதானப்படுத்தின. நீ இன்னும் சமாதானம் ஆகல போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் கோவம் இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இன்னொரு வாட்டி சமாதானப்படுத்துறேன். உங்களை அடி வாங்க போறீங்க அர்ஜுன், கோவமெல்லாம் போயிட்டு. ஆக்சுவலா உங்களை நான் நிறைய மிஸ் பண்றேன், கார்பரேட் ஹஸ்பண்ட். என்ன கார்பரேட் ஹஸ்பண்டா? ஆமா, எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஆபீஸே கட்டிக்கிட்டு அழுகுறீங்களே, பின்ன உங்களை கார்பரேட் ஹஸ்பண்ட் தான் கூப்பிட முடியும். மேடம், ஆபீஸ்ல வேணும்னா நான் கார்பரேட் ஹஸ்பண்டா இருக்கலாம், ஆனா வீட்ல ரொமான்டிக் ஹஸ்பண்டா தான் இருப்பேன். அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே. இப்ப தெரியாதுடி, கல்யாணத்துக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு மேடம், நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தெரியும்டி இந்த அர்ஜுன் யாருன்னு. அப்படியா? அதையும் பார்க்கலாம். கண்டிப்பா பாப்படி. ஏதோ ஆபீஸா இருக்கிறதுனால நான் பவுண்டரிஸ்லாம் மெயின்டைன் பண்றேன், ஆனா வீட்ல நோ பவுண்டரிஸ் மேடம். அர்ஜுன், நீங்க இருக்கீங்களே, பாக்குறதுக்கு தான் அர்ஜுன் நீங்க சைலண்டா இருக்கீங்க. அதுவும் ஆபீஸ்ல எல்லாரும் அர்ஜுன் சார் மாதிரி சைலண்டான உங்களை பார்த்ததே இல்ல, ஆகா ஓகோன்னு அப்படி சொல்றாங்க. ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும் நீங்க எவ்வளவு பெரிய கேடின்னு. அப்படியா? ஏண்டி, உன்கிட்ட மட்டும் கேடியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையோ? சரி விடு, இனிமே எல்லார்கிட்டயும் அப்படியே இருந்துடுறேன். என்னது? உங்களை அடி வாங்க போறீங்க? ஏன் அர்ஜுன், எனக்கு மட்டும் கேடியா இருந்தா போதும், எல்லாருக்குலாம் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் சும்மா ஃபன்னுக்கு தாண்டி சொன்னேன், அடிச்சிடாத. அர்ஜுன் எப்பவுமே உங்ககிட்ட மட்டும்தான் கேடித்தனத்தை காட்டுவான். வேணும்னா டெமோ காட்டட்டுமா? என்ன அடி வாங்க போறீங்க அர்ஜுன்? இது ஆபீஸ், நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நல்ல ஞாபகம் இருக்கு மேடம், அதனாலதான் இதோட நிறுத்திக்கிறேன், இல்லைன்னா வேற மாதிரி போகும். வேற மாதிரினா? வேற மாதிரினா வேற மாதிரி. டெமோ காட்டட்டுமா? உங்களை அடி வாங்க போறீங்க அர்ஜுன், வர வர நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. அப்படியா? இதெல்லாம் கம்மிதான், மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாரு.
அதையும் பார்க்க தானே சார் போகிறேன். சரி ஓகே அர்ஜுன், எனக்கு ஒர்க் நிறைய இருக்குது. ஆல்ரெடி என்னன்னே தெரில, கல்யாணம் நெருங்க ஒர்க்கில் சுத்தமாக கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. டாஸ்க்லாம் வேறு ரொம்ப லேட்டாக முடிக்கிறேன். நீங்கள் இப்படி லேட் பண்ணிங்கன்னா இன்னும் டைம் ஆகும். விடுங்க, நான் போகிறேன். ஹே, எனக்கும் அப்படி தானே இருக்கு. கல்யாணம் நெருங்க ஒரு மாதிரி இருக்கு. இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குல்ல. நினைக்கும் போதே செம்ம ஹாப்பியா இருக்குடி. ஆமாம் அர்ஜுன், நினைக்கும் போதே செம்ம ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே விடுங்க, நான் கிளம்புறேன். சரி விடுறேன். கோவம்லாம் போயிட்டாடி. கொஞ்சம் நஞ்சா இருந்துச்சுன்னா சொல்லு, அதையும் சரி பண்ணிடலாம். அப்படிலாம் பொண்ணுக்கு இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். விடுங்க. சரிடி. சரி அர்ஜுன், நான் போய் ஒர்க்கை பார்க்குறேன். மித்து வேற எனக்கு லீவ். சீக்கிரமாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாதான் நான் சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும். என்னடி சொல்ற? மித்ரா எனக்கு லீவா? அப்போ ஈவினிங் தனியா போகணுமா நீ? ஆமாம் அர்ஜுன், அதுதான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் போய் சீக்கிரமாக ஒர்க்கை முடிச்சாதான் சீக்கிரம் கிளம்ப முடியும். சரிடி, ஒர்க்கை முடிச்சுட்டு சொல்லு. நானே வீட்டில் வந்து உன்னை ட்ராப் பண்றேன். ஓகே? அதெல்லாம் வேண்டாம் அர்ஜுன், நான் பார்த்துக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. இதில் ஏன் அர்ஜுன்? நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. வைஷு, ஒர்க் முக்கியம் தான். ஆனா அதை விட நீ எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே உன்னை ட்ராப் பண்றேன். ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே? சரி அர்ஜுன், லவ் யூ. லவ் யூ டூடி பாப்ஸ். அப்புறம் மிஸ் யூ சோ மச். மிஸ் யூ டூ அர்ஜுன். சரி ஓகே அர்ஜுன், நான் கிளம்புறேன். பாய். உங்ககிட்ட நின்று பேசிட்டே இருந்தால் டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. பாய் பாய் பாய். அர்ஜுன் தம்பி, வாங்க உட்காருங்க. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். வைஷு என்னடி நின்றுட்டே இருக்க? மாப்பிள்ள தம்பி உட்கார சொல்லு. ஐயோ, அதெல்லாம் வேணாண்டி. வைஷுவை ட்ராப் பண்ண தான் வந்தேன். கொஞ்சம் ஒர்க் இருக்காண்டி. நான் கிளம்புறேன், கோச்சுக்காதீங்க. அர்ஜுன், ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாம்ல? வைஷு, நான் சொன்னேன்ல ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போகணும்னு. சாரிடி ஆண்டி, ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க. டைம் ஆகுது ஆண்டி. நான் கிளம்புறேன். கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து காஃபி குடிக்கிறேன். ஓகே? சரிங்க தம்பி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வைஷு, தம்பியை போய் அனுப்பி வச்சுட்டு வா. சரிங்கம்மா. லக்ஷ்மிமா, மித்து எங்க? ரூம்லயே இல்ல, வெளியிலே இல்ல. அவ எங்க? மித்து ஹோம்க்கு போயிருக்காடி. வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னா. என்ன, ஹோம்க்கு போயிருக்காளா? எப்ப போனா? அவ காலையிலே போயிட்டாடி. அவளை என்ன காணுமேனு கால் பண்ண. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னாடி. ஏன், என்னாச்சு? என்ன, காலையிலே ஹோம்க்கு போயிட்டாளா? காலையிலேயே எனக்கு உடம்பு முடியல, அதனாலதான் ஆஃபீஸ் லீவ் போட்டிருக்கேன்னு சொன்னா. ஆனா இப்போ காலையிலே போயிட்டா. காலையில போனவ இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லை. என்னாச்சு மித்துக்கு? ஒன்றுமே புரியலை. முதல்ல மித்துவை போய் நேரில் பார்க்கணும். ஏன்னா அவள் 2 நாளாக சுத்தமாக ஆள் சரியே இல்லை. ஆமாம். வைஷு என்னாச்சுடி? என்ன யோசிக்கிற? அது ஒன்றும் இல்லை லட்சுமிமா. சரி ஓகே, நான் போய் மித்துவை ஹோமில் போய் கூப்பிட்டு வரேன். வைஷு, அவளே கொஞ்ச நேரத்தில் வந்துருவாடி. இப்போ எதுக்கு நீ போற? அது ஒன்றும் இல்லைம்மா, அவள் தனியாக வருவாள்ல, அதனால தான் நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். சரிடி. அப்படியே வரும்போது சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வாங்க 2 பேரும். ஓகே? சரிம்மா, என்னென்ன வாங்கணும்னு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். மித்து, என்னடா நீ இன்னும் வீட்டுக்கு கிளம்பாம இருக்க? டைம் ரொம்ப ஆகிடுச்சுடா. ஏன் மதர், நான் இங்கே இருக்கக்கூடாதா? சாச்சா, அப்படிலாம் இல்லடா. அது டைம் ரொம்ப ஆகிட்டே இருக்கா, அதனால தான்டா கேட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ எப்போ வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே இருக்கலாம். சரி மதர், இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு நான் கிளம்புறேன். சரிடா மித்து, உள்ள நான் போய் பசங்களை பார்க்குறேன். சரி மதர், நீங்கள் போய் பாருங்க. கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்பிடுவேன். சரிடா மித்து, பார்த்து பத்திரமா போ. சரியா? சரி மதர். சாரி ஹிட்லர், சாரி. உன்னை எந்த அளவுக்கு நோகடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் நோகடிச்சிட்டேன். சாரி, என்ன மன்னிச்சிடு. ஆனால் எனக்கு வேற வழி தெரியல ஹிட்லர். உண்மையாகவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. என்னால் உனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு. மித்து, 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 வைஷு, வைஷு. மித்து, மித்து, என்னாச்சுடி? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லடி, ரொம்ப டைம் ஆயிடுச்சோ. சரி சரி, கிளம்பலாம் வா. மித்து வெயிட், என்னாச்சுன்னு கேட்டேன். சொன்னேன்லடி, ஒன்றும் இல்லை. நீ வா, நம்ம போகலாம். என்ன, ஒன்றும் இல்லையா? மித்து, நீ பொய் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுடி. நீ எவ்வளோ அழுதுருக்கன்னு உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது. என்னாச்சு மித்து உனக்கு? என்னாச்சு? காலையில் என்கிட்ட நீ என்ன சொன்ன? எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் ஆஃபீஸ்க்கு வரலன்னு சொன்னேன். ஆனால் இப்போ என்னடானா, காலையிலேருந்து நீ இப்போ வரைக்கும் ஹோமில் வந்து இருக்க. என்னடி ஆச்சு உனக்கு? மித்து, பூங்கிட்டு தாண்டி கேட்குறேன். அமைதியாக இருந்தால் என்னடி அர்த்தம்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. என்னடி ஆச்சு உனக்கு? வைஷு, போச்சுடி, எல்லாம் போச்சு. என்ன மித்து, என்னடி சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. மித்து, எதுக்குடி இப்படி நீ அலற? மித்து, என்னடி ஆச்சு? முதல்ல என்ன பாரு. மித்து, மித்து, எதுக்குடி இப்படி அழுதுட்டு இருக்க? என்னடி ஆச்சு? எல்லாம் என் தலையெழுத்து வைஷு, எல்லாம் என் தலையெழுத்து. காலம் ஃபுல்லா இப்படி நான் அழுதுட்டே இருக்கணும் தான் அந்த கடவுள் என் தலையில எழுதி வச்சிருக்கான் போல. என்ன மித்து, என்னடி பேச? எனக்கு எதுவுமே புரியலடி. தயவு செஞ்சு நீ அழுகிறத நிறுத்து. என்னடி ஆச்சு? வைஷு, என்னடி என்ன சொல்ற? வைஷு, நீ கேட்டல்ல,
என் ஹிட்லருக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டியான்னு. நான் ப்ரப்போஸ் பண்ணலடி. என்ன ப்ரப்போஸ் பண்ணலையா? மித்து என்னடி சொல்ற? அன்னைக்கு நான் கேட்டப்போ நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் தானடி சொன்னேன். இப்போ என்னடி ப்ரப்போஸ் பண்ணலன்னு சொல்றேன்? மித்து என்னடி சொல்ற? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கடி, எதுவுமே புரியலடி. ஐஷு, எனக்கு நல்லா தெரியும்ல, அவங்கிட்ட நான் காதலை சொல்றதுக்காக எவ்வளோ ஆசையா விடிய விடிய காத்திருந்தேன்னு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நீயும் லக்ஷ்மி அம்மாவும் வெளியில போனதுக்கு அப்புறம் அவனோட அம்மாவும் அத்தையும் வீட்டுக்கு வந்தாங்கடி. மித்து என்னடி சொல்ற? இப்படி இல்லாம அவங்க பேசினாங்க? மித்து என்னடி இது? இந்த காலத்துல போய் ஜோசியம் ஜாதகம்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. சரிடி, அவங்க கேட்டாங்க உங்ககிட்ட, நீ என்ன சொன்ன அவங்க கிட்ட? மித்து உங்ககிட்ட தாண்டி கேட்குறேன். ஆதி சார் கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்த சொன்னாங்களா உங்ககிட்ட? நீ என்னடி பதில் சொன்ன? அது நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்டி. அவங்கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு. என்ன ஐஷு, வாய மூடு மித்து. என்ன காரியண்டி பண்ணி வச்சிருக்க? யாரை கேட்டுடி நீ அவங்க கிட்ட கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து வச்சிருக்க? என்ன வேற என்னடி பண்ண சொல்ற? அவங்க போய் காலில் எல்லாம் விழுந்து. மித்து என்ன பைத்தியமாடி? அவங்க காலில் விழுந்து கேட்டா நீ எப்படி மித்து இவ்வளோ பெரிய முடிவு எடுத்த? எனக்கு வேற வழி தெரியலடி. நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பையன் உயிருக்கே ஆபத்து வரும். தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொல்றாங்கடி. என்ன வேற என்னடி பண்ண சொல்ற? ஏன் என்ன பைத்தியமாடி? அவங்க அம்மாவும் அத்தையும் இப்படி பேசினாங்கன்னா அது ஆதி சார் கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்லடி. அதை விட்டுட்டு அவர்கிட்ட எதுக்காகடி போய் கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொல்லியிருக்கா? ஏன்னா எனக்கு வேற வழி தெரியலடி. ஒரு அம்மாவை அவங்க யோசிக்கிறது சரிதானடி. எல்லா அம்மாவும் தன்னோட பசங்க நல்லா இருக்கணும் தானடி நினைப்பாங்க. அதுதானே அவங்களும் நினைச்சிருக்காங்க. அதோட எனக்கே ரொம்ப பயமா இருக்குடி. பாட்டி சொன்ன மாதிரி என் ராசினாலே ஹிட்லருக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு. அதான். எப்போதும் மித்து நிறுத்தடி. இன்னும் ஒரு வார்த்தை பேசின இன்னொரு அரை அரைஞ்சிருவேன். என்னடி நினைச்சிருக்கோம் மனசுல நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னும் கல்யாணத்துக்கு 2 வாரம் தான் இருக்கு. இப்போ போய் ஆதி சார் கிட்ட கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொல்லியிருக்கா? பாவுண்டி அந்த மனுஷன் உன் மேல உயிரே வச்சிருக்காருடி. எப்படி அவரோட மனசை நோக்கடிக்கிறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சே? மித்து உனக்கு நல்லா தெரியும்லடி ஆதி சார் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறாருன்னு. இது வரைக்கும் யார்கிட்டயாச்சும் அவர் உன்னை விட்டு கொடுத்துருக்காரு? ஏன் அன்னைக்கு இந்த ரங்கநாயகி கிளவிக்கிட்ட ஆதி சார் எப்படிலாம் பேசினாரு? அவர் பேசினதை பார்த்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமாடி? உண்மையாவே அவர் மாதிரி ஒரு ஆள் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டி. ஏய், நீ அவரை விரும்பலைன்னா கூட பரவாயில்லடி. உன் மனசு ஃபுல்லாவும் அவர் தானடி இருக்காரு. அப்படி இருக்கும்போது எதுக்காக மித்து இப்படி ஒரு ஹார்டான டிசிஷன் நீ மேக் பண்ணா? இல்ல வைஷு, அது ஐயோ போதுடி, எதுவும் பேசாத. நீ என்ன காரணம் சொன்னாலும் நீ பண்ணினது தப்பு மித்து. மித்து, நீ தானடி அடிக்கடி சொல்லுவ இந்த ஜாதகம் ஜோசியெல்லாம் மூட நம்பிக்கை, அதெல்லாம் எதுக்காக மக்கள் நம்புறாங்கன்னு. இப்போ நீயே இப்படி ஒரு முடிவு எடுத்தா எப்படி மித்து? இங்க பாரு மித்து, நீ 1000 காரணம் சொன்னாலும் நீ பண்ணினது ரொம்ப 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 தப்புடி. தப்புதான். அவனை நான் இந்த அளவுக்கு விரும்பினது என் தப்பு தாண்டி. அவன் என் வாழ்க்கையில வராமலே இருந்திருக்கலாம். அவன் என் வாழ்க்கையில வந்ததுனாலதான் இந்த அளவுக்கு கஷ்டத்தை நான் அவனுக்கு கொடுத்துருக்கேன். பாவண்டி அவன். என்னால சத்தியமா என்ன பண்றதுன்னே தெரியல வைஷு. ஐயோ கடவுளே மித்து, எதுக்கு இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ணி வச்சிருக்க? எப்பவுமே நீ தானடி சொல்லுவ ஃபியூச்சரை பத்தி நினைச்சுக்கிட்டு பிரசன்ட் நம்ம வாழாம இருக்க கூடாது, ஃபர்ஸ்ட் பிரசன்ட்டை தான் பார்க்கணும்னு. அப்போ உபதேசம்லாம் ஊருக்கு மட்டும்தான், மேடம் அதை ஃபாலோ பண்றதில்ல, அப்படித்தானே? சரி மித்து, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உன்னால ஆதி சார் இல்லாத ஒரு வாழ்க்கைய நினைச்சு பார்க்க முடியுமா? சத்தியமா முடியாதுடி, சத்தியமா முடியாது. ஏய், அப்படி தாண்டி அவருக்கும் நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை அவரால் நினைச்சு கூட பார்க்க முடியாதுடி. இங்க பாரு மித்து, ஜாதகம் ஜோசியெல்லாம் நம்புறாங்கடி, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லாரும் நம்பணும், எல்லாருக்கும் அது நடக்கும், எல்லார் வாழ்க்கையிலும் அது உண்மையா இருக்கும்லாம் அர்த்தம் கிடையாது மித்து. மித்து, ஜாதகம் ஜோசியம் இது எல்லாத்துக்கும் மேல ஒரு மனுஷனோட ஃபீலிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்டி. நீ ஆதி சாரோட ஃபீலிங்ஸ் கூட விளையாண்டுட்டு இருக்க மித்து, இது ரொம்ப தப்புடி. எப்ப ஆரம்பித்தோ எனக்கு நல்லாவே தெரியும் ஆதி சார் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறாரோ அதை விட அதிகமா நீயும் அவரை விரும்புறன்னு. பின்ன எதுக்காக நீ இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு உன்னையும் கஷ்டப்படுத்தி அவரையும் கஷ்டப்படுத்தி ஏண்டி? ஏன்? இங்க பாரு மித்து,
மறுபடியும் சொல்கிறேன், நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு என்ன நடக்கணுமோ அதை பற்றி மட்டும் யோசிக்கணும்டி. எதுக்காக நீ ஃப்யூச்சரை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கா? மறுபடியும் சொல்கிறேன் மித்து, நீ எடுத்திருக்க முடிவு ரொம்ப ரொம்ப தப்புடி. நீ நீ எதுக்காக நீ மனசு ஃபுல்லாக அவரை வச்சுக்கிட்டு ஏன் மித்து? ஏன் நீ விரும்பாமல் இருந்திருந்தா கூட பரவாயில்லடி, அவர் மேலே நீ உயிரே வச்சிருக்கடி. அவர் இல்லாத வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாதுன்னு சொல்கிறேன். அப்புறம் எதுக்குடி? எதுக்கு மித்து? இவ்வளோ சொல்லியும் நீ அமைதியாக இருக்கனா? உன் முடிவில் நீ மாறலை அப்படி தானே? சரி ஓகே மித்து, உன் முடிவில் நீ மாறாமல் இருக்கல. என் முடிவே நல்லா கேட்டுக்கோ. நீ கல்யாணம் பண்ணிக்கலனா நானும் கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டேன். வா இப்போவே போய் அவங்க வீட்டில் 2 கல்யாணத்தையும் நிறுத்திடுங்கன்னு சொல்லிடலாம். வா. வைஷு, என்னடி பேசுற நீ? என்ன பேசுறேன்னா சரியாதான் மித்து பேசுறேன். என்னை கடவுள் என்ன உன்னை மட்டும் கல்லில் அடி செஞ்சு வச்சிருக்காரு? எனக்கு இருக்க மாதிரி ஃபீலிங்ஸ் தாண்டி உனக்கும் இருக்கும். மேடம் மட்டும் தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, ஏன் நான் தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடாதா? நானும் தியாகம் பண்ண ரெடியாக இருக்கேன். வா இப்போவே போய் அவங்க வீட்டில் பேசலாம். எங்கள் 2 பேருக்குமே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. இந்த 2 கல்யாணத்தையும் சேர்த்து நிறுத்திடுங்கன்னு. வா போகலாம். வைஷு போதும்டி, ஏற்கனவே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீ வேற இப்படிலாம் சொல்லி என்னை மேலே மேலே காயப்படுத்தாதடி. நான் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டேன்னு நீ கோவப்படுற, நியாயமான ஒன்று தான். ஆனால் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தாண்டி தெரியும். நான் இஷ்டப்பட்டு ஒன்று இந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக் பண்ணலடி. எந்த அளவுக்கு வலியோட இருக்கேன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். என்னையே சுற்றி சுற்றி அவ்வளோ அன்பு அள்ளி அள்ளி தர அவனை போய் நான் மிஸ் பண்ணணும்னு எப்படி நினைப்பேன்? என் மனசு ஃபுல்லாக நீ சொல்கிற மாதிரி அவன் மட்டும் தாண்டே இருக்கா. அவன் இல்லாத ஒரு லைஃபை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுடி. ஏய் பைத்தியக்காரி, மனசு ஃபுல்லாக காதில் வச்சுட்டு எதுக்கு இப்படி நடந்துட்டு இருக்கா? இங்கே பாரு மித்து, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஆதி சாரை போய் பாருடி, பார்த்து அவர்கிட்ட உன் மனசில் உள்ள காதலை சொல்லுடி. பாவண்டி அவர் இப்படி நீ சொன்னதுனால அவர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாரு, எந்த அளவுக்கு அவர் மனசு உடஞ்சி போயிருந்தா ஆசைப்படி நான் அந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லியிருப்பாரு. ஏய் அவரும் கூட சேர்ந்து எப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறோன்னு கனவுலாம் கண்டு வச்சிருப்பாரு. ஏமித்து, எதுக்காக நீங்கள் 2 பேரும் இவ்வளோ காதலை வச்சுட்டு எதுக்காக நீ கஷ்டப்படணும்? இங்கே பார்மித்து, தயவு செஞ்சு முடிவை மாற்றிக்கோடி ப்ளீஸ். இங்கே பார்மித்து, ஆதி சார் இல்லாத ஒரு வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாதுடி. ஏன் ஆதி சார் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு சந்தோஷமாடி? என்ன போதும் வைஷு, போதும். என்னால் அவனை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. வீட்டில் எனக்கு மட்டும்தான் அவன் எனக்கு வேணும்டி. நான் தப்பு பண்ணிட்டேன். அவன்கிட்ட இப்படிலாம் நான் பேசியிருக்க கூடாது. அவன் எனக்கு வேணும், என்னால் அவனை மிஸ் பண்ண முடியாதுடி. சாரி. ஏய் பைத்தியக்காரி, உன் ஹிட்லர் உனக்கு மட்டும்தான். முதல்ல இது எல்லாத்தையும் மறந்துட்டு அவர்கிட்ட உன் மனசுல உள்ள காதலை சொல்லடி. ஆனால் அவங்க அம்மாவுக்கு மித்து, உனக்கு ஆதி சார் முக்கியமா அவங்க அம்மா முக்கியமா? எனக்கு ஹிட்லர் மட்டும் தாண்டி முக்கியம், வேற யாரும் முக்கியம் இல்லை. சிம்பிள். ஆதி சாருக்கு முன்னாடி உனக்கு எதுவுமே பெருசு இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதோட என்ன நடந்தாலும் ஆதி சார் உன் பக்கம் நிற்பாருங்கிறத மட்டும் நீ நம்பு. அது உனக்கே நல்லா தெரியும்ல. பின்ன என்ன மித்து, யாரை பற்றி நீ யோசிக்காத. நீ இப்போதைக்கு யோசிக்க வேண்டிய ஒரே ஆள் ஆதி சார். ஆதி சார் மட்டும்தான். ப்ளீஸ் மித்து, அவருக்கு ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு பேசி அவரை நேரில் பார்த்து மீட் பண்ணி உன் காதல் அவர்கிட்ட சொல்லுடி. பாவண்டி, நீ சொல்கிறது கேட்கும் போதே அவருக்கு எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருப்பாருன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பாவண்டி மனுஷன், ப்ளீஸ் மித்து அவர்கிட்ட பேசு. ஆமா வைஷு, நீ சொல்றது சரிதான். நான் அவனை பத்தி யோசிச்சிருந்திருக்கணும். நான் அவனுக்கு நல்லது பண்றதா நினைச்சு அவன் மனசை நோகடிச்சிட்டேன்டி. இல்லடி, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். இல்ல வைஷு, நீ சொல்றது சரிதான். எனக்கு யாருமே முக்கியம் இல்லை, ஹிட்லர் மட்டும்தான் முக்கியம். என்ன நடந்தாலும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நான் அவன்கிட்ட பேசணும், அவனை நான் இப்பவே பார்க்கணும். வைஷு, நான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன்டி. மித்து, உண்மையாவா? எனக்கு உண்மையாவே இப்படி நீ சொல்றது கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பாரு மித்து, எதை பத்தி நீ யோசிக்காம முதல்ல ஆதி சார் கிட்ட பேசு, சரியா? அவர் உண்மையாவே நீ பேசினா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதுக்கு முன்னாடி முதல்ல கண்ணத்தோட நீ இப்படி அழுகிறத பாக்குறதுக்கு சத்தியமா என்னால முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. போதுமா? போதும். முதல்ல ஃபோன் பண்ணி பேசுறி அவர்கிட்ட. ஐயோ, நான் வேற ஒருத்தி. நீங்க 2 பேரும் பேசும்போது நான் எதுக்கு இங்கே இடையில நந்தி மாதிரி? சரி ஓகே மித்து, நீ ஃபோன் பேசு, நாங்கள் வெயிட் பண்ணுறேன். ஹிட்லர், சாரி. நான் உன்னை நிறையா ஹர்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன், அதனால தான் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஆனால் இப்போ நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். உன்னை விட முக்கியம் எனக்கு வேற எதுவுமே இல்லை ஹிட்லர்.
நீ மட்டும் என் லைஃப்பில் இருந்தால் போதும். எது நடந்தாலும் அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயோ, நான் வேற ஒருத்தி. முதல்ல அவனுக்கு கால் பண்ணி பேசணும். பாவம், அவன் என்னால் நிறைய ஹர்ட் ஆகியிருப்பான். என்ன இது, வருணண்ணா நம்பர்லேருந்து கால் வருது. இதுக்கு அவர் இந்த நேரத்துக்கு கால் பண்ணுறாரு? ஹலோ, சொல்லுங்கள் வருணண்ணா. ஹலோ மித்ரா சிஸ்டர், நீங்க எங்க இருக்கீங்க? அது ஹோமில் இருக்கண்ணா. ஏன்னா என்னாச்சு? சிஸ்டர், நீங்க கொஞ்சம் என்பி ஹாஸ்பிட்டல்ஸ் வரைக்கும் வர முடியுமா? என்ன என்பி ஹாஸ்பிட்டல்கா? ஏன்னா என்னாச்சு? அது ஆதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, அங்கதான் அட்மிட் பண்ணிருக்கோம். அதான். ஆமாம்மா, அதுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, நான் போனை வைக்கிறேன். என்ன மேடம் பேசிட்டீங்களா? மித்து மித்து என்னாச்சு? எதுக்கு இப்படி அலறாஹா? அது சார் ஃபோன் ஏதாச்சும் எடுக்கலையே என்ன? மித்து மித்து உங்ககிட்ட தான் கேட்குறேன்டி, காதில் விழுதா இல்லையா? என்னடி ஆச்சு? அப்படியே அழுதுட்டே நிற்கிற. மித்து மித்து. ஐயோ, அது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டி. என்ன மித்து, எப்படி சொல்ற? ஆமாண்டி, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். என்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களா? வருணண்ணா தான் கால் பண்ணி சொன்னாரு. எல்லாம் என்னால தான் வைஷு, என்னால தான். வைஷு, இப்போ எனக்கு அவனை பார்க்கணும்டி. ப்ளீஸ் சீக்கிரம் பாடி போகலாம். சரிடி போலாம். மித்து ப்ளீஸ் டி, அழாதடி. அது சருக்கு ஒன்றும் ஆகியிருக்காதுடி. நீ வா நம்ம போகலாம். வைஷுக்கு பயமா இருக்கடி, அவனுக்கு ஒன்றும் ஆகியிருக்காதுல்ல. மித்து நீ பயப்படாதடி, அது சருக்கு ஒன்றும் ஆகியிருக்காது. சரி வா, நம்ம ஃபர்ஸ்ட் போலாம் வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஷாமலா சிஸ்டரோட பையன் அஜய்க்கு வந்து பர்த்டே. ஸோ அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அஜய். நீங்களும் உங்கள் விஷயத்தை மறக்காமல் அஜய்க்கு வந்து சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம 2 சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஹாய் தர்ஷா சிஸ்டர், ஹாய் ஜாகிதா சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் யாருக்காச்சும் ஹை பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.